மென்டல் ஹெல்த் இது ரொம்ப பெரிய டாபிக். பேசினா பேசிக்கிட்டே போகலாம். நமக்கு உடம்பு சரியில்லனா ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும்னு நெனைக்கிறோம். நம்ம பாடிக்கு கண்டிப்பா ஒரு ரெஸ்ட் தேவைன்னு நெனைக்கிறோம். அதே மாரி நம்ம மைண்டுக்கு ரெஸ்ட் தேவைன்னு என்னைக்காவது நம்ம நெனைக்கிறோமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம நெறையா விஷயங்கள் யோசிக்கிறோம். மைண்ட் ஒண்ணு சொல்லும், மனசு ஒண்ணு சொல்லும். சில நேரத்தில நம்மள பைத்தியமாக்கும். சில நேரத்தில நம்மள ரொம்ப பெரிய புத்திசாலியா நெனைக்க வைக்கும். இந்த மைண்டும் மனசும் போட்டு நம்மள பாடா படுத்தி எடுக்கும். ஸோ அப்படி இருக்கிற டைமில் நம்ம அத பற்றிலாம் யோசித்து அது என்ன சொல்லுது, அது என்ன கேட்குது, அப்படிலாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன சொல்கிறோம், அதை நீ கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓடிட்டுருக்கோம். ஒர்க் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், எங்கேனாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம் இல்லையா? அந்த விஷயத்த நம்ம சீக்கிரமாக போய் சேர்றதுக்கு, இல்லை அதை கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆனால் நம்ம டெய்லியும் எந்திரிப்போம், நம்மளோட எல்லா ஒர்க்கும் முடிப்போம், ஆஃபீஸ் போவோம், காலேஜ் போவோம், ஸ்கூல் போவோம், ரிட்டர்ன் வருவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம். இதான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கரெக்டான ஒரு ப்ராசஸில் போயிட்டுருக்கோமா, கரெக்டான ஒரு வேல போயிட்டுருக்குமா அப்படின்னு நமக்கே தெரியாது. அப்போ தான் இந்த மைண்டும் மனசும் சொல்லும், ஒரு நிமிஷம் நில்லு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு, அதுக்கப்புறம் நீ ஓடுன்னு சொல்லும். ஆனால் நம்ம அதெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஸோ அப்படி தான் நானும் ஓடிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 1 மந்த்தாக பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஸோ அப்போ நான் டிசைட் பண்ணேன், நமக்கான ஒரு டைம் வேணும். நம்ம மைண்டும் மனசும் சொல்கிறது கேட்குறதுக்கு நமக்கு ஒரு மீ டைம் வேணும்னு டிசைட் பண்ணேன். ஸோ அந்த டைம் எடுத்துட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலி எனக்கு தெரிஞ்சது க்ளீனிங் இஸ் ஹீலிங் அப்படிங்கிற மாதிரி நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். அண்டு சில விஷயங்கள், சில முடிவுகள் எடுக்கிறதுக்கே இந்த டைம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன நான் கேர் பண்ணிக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டைமை கொடுங்க. நீங்கள் ஃபேமிலிக்காக, மற்ற விஷயங்களுக்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களை பற்றி யோசிங்க. உங்களுக்கான ஒரு மீ டைமை கண்டிப்பாக கொடுங்க.